வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பலரின் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. திருமணமான தம்பதியினர் சந்திக்கும் மிகப்பெரிய சவாலான மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டி பற்றி தான் இன்று ஆழமாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஓராண்டு காலம் தற்காப்பு முறைகள் இல்லாமல் முயற்சி செய்தும் கருத்தரிக்கவில்லை என்றால் நாம் அதை மலட்டுத்தன்மை என்று சொல்கிறோம். ஆனால் இதை ஒரு குறையாக பார்க்காமல் உடலில் உள்ள ஒரு தற்காலிக தடையாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த தடை ஏற்படுவதற்கு முதல் மற்றும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது கருமுட்டை வெளியேற்றத்தில் ஏற்படும் சிக்கல்கள், ஓவலேஷன் டிசார்டர்ஸ். பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு முதிர்ந்த முட்டை சினைப்பையிலிருந்து வெளிவர வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் PCOS, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் எனப்படும் சினைப்பை நீர்க்கட்டிகள் காரணமாக பல பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையின்மை ஏற்பட்டு கருமுட்டை வளர்வதிலேயே சிக்கல் உண்டாகிறது. இந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஒருபுறம் இருக்க, மற்றொரு முக்கிய தடையாக அமைவது கருக்குழாய் அடைப்பு, ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ். ஒருவேளை கருமுட்டை சரியாக வளர்ந்து வெளிவந்தாலும் அது விந்தணுவை சந்திப்பதற்கு ஒரு பாதை தேவை. அந்த பாதை தான் கருக்குழாய். இடுப்பு பகுதியில் ஏற்படும் கிருமி தொற்றுகள் அல்லது பழைய அறுவை சிகிச்சைகளின் வடுக்கள் காரணமாக இந்த பாதை அடைப்பட்டிருந்தால் கரு உருவாவது சாத்தியமில்லாமல் போகிறது. இதேபோல் கருப்பையின் உட்புற சுவரில் வளர வேண்டிய திசுக்கள் தவறுதலாக கருப்பைக்கு வெளியிலோ அல்லது சினைப்பையிலோ வளரத் தொடங்கும். இதைத்தான் மருத்துவர்கள் எண்டோமெட்ரியோசிஸ் என்று அழைக்கிறார்கள். இது மாதவிடாய் காலத்தில் கடுமையான வலியை உண்டாக்குவது மட்டுமல்லாமல் கருமுட்டையின் தரத்தையும் சிதைத்துவிடும். நாம் உடல் ரீதியாக தடையை பற்றி பேசும்போது கருப்பையில் ஏற்படும் தசை கட்டிகளையும் கவனிக்க வேண்டும். இந்த கட்டிகள் புற்றுநோய் அல்லாதவை என்றாலும் இவை கருப்பையின் வடிவத்தை மாற்றி கரு பதிவதை தடுத்துவிடும். உடல் ரீதியான இந்த தடைகளை தாண்டி ஒரு பெண்ணின் வயது இதில் மிகப்பெரிய பங்காற்றுகிறது. பெண்களுக்கு பிறக்கும் போதே கருமுட்டைகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. 30 வயதிற்கு பிறகு கருமுட்டைகளின் எண்ணிக்கையும் அதன் ஆரோக்கியமான மரபணுத்தன்மையும் குறையத் தொடங்குகிறது. இதனால் 35 வயதிற்கு மேல் கருத்தரிப்பதில் இயற்கையாகவே சில தாமதங்கள் ஏற்படுகின்றன. இவை அனைத்தையும் விட தற்போதைய நவீன உலகில் வாழ்வியல் முறையும் மன அழுத்தமும் தான் அமைதியான முறையில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நாம் சாப்பிடும் துரித உணவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாடு நமது ஹார்மோன்களை சிதைக்கின்றன. அதேபோல் குழந்தை இல்லையே என சமூக அழுத்தம் உடலில் கார்டிசோல் என்ற ஹார்மோனை அதிகப்படுத்துகிறது. இந்த மன அழுத்தம் மூளையிலிருந்து கருப்பைக்கு செல்லும் சிக்னல்களை துண்டித்து ஓவலேஷனை தடுத்து விடுகிறது. எனவே சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் சரிவிகித உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் உடல் எடையை சீராக வைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் தாய்மையை நோக்கிய பயணத்தை எளிதாக்கும். நவீன மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகள் ஏராளமாக உள்ளன. அதனால் நம்பிக்கையுடன் இருப்பதே முதல் சிகிச்சை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது வேறு யாருக்கேனும் பயன்படும் என்றால் பகிரவும். மேலும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.